வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சாதத்துக்கு ஏற்ற முட்டை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு முழு பூண்டு எடுத்து அதில் ஒரு 8 பல் உரித்து வச்சுருக்கேன். அதன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அந்த தோல்களை நீக்கிடலாம். இரண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சோறு வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு வடிச்சுக்கலாம். இரண்டு தக்காளி, ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இரண்டுத்தையும் நறுக்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதன் கூடவே இஞ்சி பூண்டையும் நம்ம சேர்த்து போட்டலாம். இதன் கூடவே சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா அரைச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மல்லாட்டை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 50 ml, அதுக்கும் குறைவாக கூட ஊற்றிக்குங்க. ஒரு காய்ந்த மிளகாயை பிச்சு போட்டிருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நாம் வெங்காயத்தை போட்டுக்கிறோம். நல்லா கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை ஒரு 5லேருந்து 6 போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இதை போட்டுக்கலாம். இந்த முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரம் மசாலா தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க சமயத்தில், ஏன்னா அடி பிடிக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திரும்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வருது. லைட்டாக கிளறி விடுங்க, இல்லைன்னா அடிபிடிக்கும். பத்து நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதித்து சுண்டி போயிருக்கோம்.
இந்த சமயத்தில் கொஞ்சம் கிளறி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகணும். நான் வந்து 2 முட்டையை உடைச்சி குழம்புல ஊற்றுறேன். பார்த்தீங்களா, முட்டை உடையாமல் லைட்டாக அப்படியே மேலோட்டமாக போடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா முட்டை போய் அடி பிடிச்சிரும். இப்படி நான் செய்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை நம்மளுக்கு முழுசாக கூட கிடைக்கும், மஞ்சக்கரு உடையாமல் இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா சுண்டிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.